வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தோட 3வது ஆண்டு தொடக்க விழா பனையூர்ல பண்ணையார் தலைமையில வெகு சிறப்பா நடத்திருக்காங்க. பெரிய தற்கூரி பெரிய தற்கூரி தலைமையில சின்ன தற்கூரி எல்லாம் சேர்ந்து ஒரு கும்மாளாட்டம் போட்டிருக்காங்க. அந்த விழா தொடங்குறதுக்கு முன்னாடியே என்னமோ பாட்டுலாம் போட்டு ஆடிருக்காங்க. அந்த பாட்டு என் காதுக்கு இப்படிதான் கேட்டுச்சு. நான் இப்ப சொல்றேன். உங்களுக்கு எப்படி கேட்டுச்சுன்னு நீங்க கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. தளபதி தளபதி வாழ்க, தற்கூரி கூட்டம் எல்லாம் வாழ்க அப்படிங்கிற மாதிரி தான் என் காதுல கேட்டுச்சு. உங்க காதுல எப்படி கேட்டுங்கிறது எனக்கும் தெரியல. அப்புறம் மலேசியால விஜய் அவர்கள் ஜனநாயகன் படத்துக்கு ஆடியோ லான்ச்சுக்கு போயிருந்தார் இல்லையா? அங்க போன இடத்துல ஒரு குத்தாட்டத்தை போட்டாப்ல. அந்த குத்தாட்டம் போடுறதுக்கு முன்னாடி கடைசியா ஒரு குத்தாட்டத்தை நான் போட்டுக்கிறேனே அப்படின்னு சொல்லி, இதுதான் என்னுடைய கடைசி குத்தாட்டம் அப்படின்னு சொல்லி குத்தாட்டம் போட்டாப்ல. அதற்கு பிறகு இன்னைக்கு அவருடைய கட்சியின் 3வது ஆண்டு தொடக்க விழாவில் அந்த ஒரு ஆள் பாட்டு போட்டு ஆடினார் இல்லையா? அவர்கிட்ட சொல்லி உங்களோட சேர்ந்து ஆடு ஏடட்டுமா அப்படின்னு கேட்டு சேர்ந்து குத்தாட்டம் போடுறாப்புல. அந்த குத்தாட்டத்தை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, நம்ம தமிழ்நாட்டு மக்கள் இல்லையா? நம்ம தமிழ்நாட்டு மக்கள் இருக்காங்கல்ல, அவங்கள நினைச்சா அப்படியே ரொம்ப ஒரு பரிதாபமாக தான் இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு தற்கூரிய தமிழ்நாட்டு மக்கள் தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க அப்படின்னு நினைக்கும் போது, தமிழ்நாட்டு மக்கள்னு மொத்தமா எல்லாரையும் சொல்லிட முடியாது. விஜய் ஆதரிக்கிற விஜய்க்கு பின்னாடி செல்லக்கூடிய தற்கூறிகள் இருக்கு இல்லையா? இப்போ ஒரு புது பேர் வந்திருக்கு. விஜய் கூட இருக்க ஆளுகளுக்கு விஜய்க்கும் சேர்த்து தான் புது பேர் வச்சிருக்காங்க. மடக்கு ஊதி. கெட்ட வார்த்தை போடலங்க. நீங்க பாட்டுக்கு ஏதாவது சொல்லிட்டு இருக்காங்க. விஜய் அவர்களுடைய விசில் சின்னத்தோட தூய தமிழ் வார்த்தை மடக்கு ஊதி. அதை வேகமா நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு புரியும் என்னன்ட்டு. அப்போ இந்த மடக்கு ஊதிகள் இன்னைக்கு பெரிய குத்தாட்டம் கும்மாளாட்டம் போட்டு என்ன கருமத்தையே பேசியிருக்காப்ல விஜய் அவர்கள் திரும்பவும் திரும்ப 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 இந்த திராவிட கட்சிகளே பேசிக்கிட்டு எம்ஜிஆர் என்னமோ 1977க்கு அப்புறம் 77க்கு அப்புறம் ஏதோ ரேடியோல உட்கார்ந்து என்னத்தையும் பேசினாரு, கண்ணீர் விட்டாரு, கதறினாரு. அதற்கு பிறகு 2017க்கு பிறகும் 2021க்கு பிறகும் மக்கள் இருக்கிற ஆட்சியை நினைச்சு கண்ணீர் விடுறாங்க, கதறாங்க. என்ன பேச வாரீங்கன்னு ஏதாவது புரியுதா? ஏதாவது விளங்குதா? ஏதாவது உருப்படி ஏதாவது பேசுறீங்களா விஜய் சார்? கட்சி தொடங்கி எத்தனை நாள் ஆச்சு? இன்னும் 1.5 மாசத்துல தேர்தல் வந்துடும். மக்களுக்கு ஏதாவது பிரயோஜனமாட்டு இதுவரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் ஏதாவது பேசிருக்கீங்களா? மக்களுக்கு ஏதாவது பிரயோஜனமாட்டு என்னத்த சொல்றாரு? இப்போ இப்போ இருக்கக்கூடிய இந்த காலத்துல இப்போ 2026ல இந்த காலகட்டத்துல திருவள்ளுவர் இருந்தாரு அப்படின்னா திமுகவை பார்த்து என்ன பேசியிருப்பாரு, என்ன குரல் எழுதியிருப்பாரு அப்படின்னு விஜய் என்னமா சொல்றாரு. என்ன அநீதி, அராஜகம், தில்லுமுள்ளு இவை எல்லாம் திமுக முதற்றே உலகு அப்படின்னு குரல் எழுதியிருப்பாராம் திருவள்ளுவர். இப்போ இருக்கிற இந்த டிஜிட்டல் உலகத்துல இருந்தாரு அப்படின்னா, அப்ப நம்ம ஒரு குரல் எழுதுவோமா விஜய்க்கு? விஜய்க்கு நம்ம ஒரு குரல் எழுதி சொல்லிடுவோமா? சொல்றேன் பாருங்க. மக்களை சந்திக்காத தற்குறி அரசியல்வாதிகள் எல்லாம் மடக்கு ஊதிகளாவே வாழ்வர். இந்த குரல் எப்படி இருக்கு? அந்த குரல் எப்படி இருக்கு? அந்த குரல் அநீதி, அராஜகம், தில்லுமுள்ளு இவை எல்லாம் திமுக முதற்றே உலகு. இது விஜய் குரல். நம்ம குரல் பேசும் ஊமை சேனல் குரல். மக்களை சந்திக்காத தற்குறி அரசியல்வாதிகள் எல்லாம் மடக்கு ஊதிகளாவே வாழ்வர். இது பேசும் ஊமை சேனல். நம்ம குரல், நம்மளுடைய சொந்த குரல். எப்படி இருக்குன்னு நீங்க கருத்தை கமெண்ட்ல பதிவு செய்யுங்க. சரியா? இப்படி நிறைய ஒரு சும்மா என்னத்தையோ வந்தோம் பேசணும். அதாவது மாசத்துக்கு ஒருக்கா வரணும். இவருடைய வேலையே அதுதான். மாசத்துக்கு ஒருக்கா, ஒரு 20 நாளைக்கு ஒருக்கா வரணும். எவனாவது எழுதி கொடுத்துப்பான் இல்லையா? அதை மேடையில பேசணும், ஒப்பிக்கணும். இந்த சினிமா டைலாக் மாதிரி என்னத்தையாவது ஒரு கர்மத்தை பேசிட்டு போனோம். அப்புறம் வீட்டுக்குள்ள போய் படுத்துக்கணும். அப்புறம் இதை பத்தி பத்திரிகையில பேசுவாங்க, எழுதுவாங்க, கதறுவாங்க. இப்ப நம்ம பேசிட்டு இருக்கோம் இல்லையா? இதே மாதிரி வீடியோ போடுவாங்க. விஜய் விஜய் விஜய்னு கதறுவாங்க. இவரு போயிட்டு வீட்டுக்குள்ள போட்டு எடுத்து மூடிட்டு படுத்து தூங்கிடுவாப்ல. அப்புறம் ஒரு 10 நாள் கழிச்சோ, 20 நாள் கழிச்சோ, 1 மாசம் கழிச்சோ மறுபடியும் சார் உங்களுக்கு ஸ்கிரிப்ட் ரெடி அப்படின்னு எவனா சொல்லுவாங்க. அதை கேட்டுட்டு மறுபடியும் என்னத்தையா உளர்றது. இப்ப சேலத்துல எங்கேயோ மாநாடு ரெடி பண்ணிட்டு இருக்காங்களாம்ல. அங்க அடுத்த ஸ்கிரிப்ட் இப்ப எழுதிட்டுப்பாங்க. என்னத்தை பேசணும், என்ன கர்மத்தை பேசணும் அப்படின்ட்டு. இப்ப அந்த ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்தோடனே அதை உட்காந்து மனப்பாடம் பண்ணுவார். வீட்டுல உட்காந்து ட்ரெயின் பண்ணிட்டு இருப்பாரு. ட்ரெயின் பண்ணிட்டு இருந்து அதை உளறி விட்டு போறது. இதுதான் விஜய் அவர்களுடைய வேலை. வேற மக்களுடைய நலனை பத்தி பேசுறதுக்கு ஏதாவது விஜய் இருக்குதா? அதாவது அரசியல்னா என்னன்னு ஏதாவது விஜய் இன்னைக்கு வரைக்கும் மக்கள், அதாவது அரசியலுக்கு என்ன செய்ய போறோம் நாம, தமிழ்நாடு எப்படி இருக்கு,
என்ன நிலைமையில இருக்கு, இந்த இது வரைக்கும் ஆண்ட கட்சிகள் என்னத்தை செஞ்சிருக்காங்க, எதுவுமே செய்யலன்னு நீங்க சொல்றீங்களே, அப்போ நீங்க வந்து என்ன செய்ய போறீங்க? இதை செய்வேன், இதை செய்வேன், படிப்பு இந்த மாதிரி கொண்டு வருவேன், மருத்துவம் இந்த மாதிரி கொண்டு வருவேன். நீங்க திமுக வந்து குறைச்சு பேசுறீங்களா? விஜய் சார், நான் உங்களுக்கு ஒரு சவால் விடுறேன். விஜய் சார், டாஸ்மார்க்கை நான் வந்தா மூடுவேன் அப்படின்னு நீங்க சொல்லுங்க பார்ப்போம். எந்த ஒரு இடத்துலயா நீங்க சொல்லிருங்க பார்ப்போம். டாஸ்மார்க் தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைந்தா டாஸ்மார்க் மூடப்படும் சொல்லிருங்க பார்ப்போம். அடுத்த செகண்ட் உங்களுக்கு உங்கள் மேல வழக்கு பாயும். அடுத்த செகண்ட் உங்கள் மேல வழக்கு பாயும். புரியுதா? சொல்ல மாட்டீங்க, சொல்ல மாட்டீங்க. ஏன்னா 2026க்கு பிறகு நீங்க யார் ஆளு, யார் வச்ச ஆளுன்னு தெரியும். இன்னொரு விஷயம் நாங்க சொல்லட்டா, 2026ல விஜய் அவர்கள் வந்து தேர்தலே போட்டி போட மாட்டார். அவர் போட்டியாளரே வேட்பாளராகவே நிக்க மாட்டார். வேணா நீங்க வேணா எழுதி வச்சுடுங்க. 2026 தேர்தல்ல விஜய் வந்து தேர்தல போட்டியே போட மாட்டார். அவருக்கு கீழே இருக்காங்க இல்லையா, செங்கோட்டையன், அப்புறம் புஷி ஆனந்த், இந்த மாதிரி ஆட்கள் இருக்காங்க இல்லையா, அவங்கள தேர்தல போட்டி போட வச்சுட்டு, அப்பவும் 2026 இந்த தேர்தல்ல 234 தொகுதியிலையும் வந்து தமிழக வெற்றி கழகம் போட்டி போட முடியாது, போட்டி போட மாட்டாங்க. அவங்ககிட்ட அந்த அளவு வேட்பாளர்கள் கிடையாது, ஆள் கிடையாது. ஒரு சில இடங்கள்ல, முக்கியமான இடங்கள்ல மட்டும் திமுக எந்த இடத்துல வீக்கா இருக்கோ அந்த இடத்துல போய் போட்டி போடுவாங்க. போட்டி போட்டுட்டு அதுக்கு பிறகு என்ன வேலை செய்யணுமோ அதை செய்வாங்க. இதுதான் நடக்கும். இப்போ விஜய் வந்து 2026 தேர்தலில் போட்டி போட மாட்டாரு. என்ன சொல்லுவார் அப்படின்னா, நான் நிறுத்தக்கூடிய ஆட்கள் எல்லாமே நான் தான், விஜய் தான் அப்படின்னு நினைச்சிட்டு நீங்க ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாப்ல. அதற்கு பிறகு 2026 தேர்தல் முடிஞ்ச பிறகு உடனே சினிமாக்கு போயிடுவார். விஜய் வந்து படம் நடிக்க போயிடுவார். 100% நடக்கும். ஏன்னா அந்த 2026க்கு பிறகு விஜய் வந்து சினிமா போகிறலையே, அப்போ என்னோட வீடியோ இப்போ பேசிட்டு இருக்கோம்ல, அந்த வீடியோ கீழே வந்து நீங்க கமெண்ட்ல பதிவு செய்யுங்க, சரியா? நான் சொன்னது உண்மைதான் அப்படின்ட்டு. நடக்கும். 2026 எலெக்ஷன் பிறகு சினிமாவுக்கு போயிடுவாரு. கட்சியே எந்தால போகணும்னு தெரியாது, அது வேற கதை. அப்படியே கட்சி உயிர் இருந்தா கூட இவங்க தான் நடத்திட்டு இருப்பாங்க. யாரு? செங்கோட்டையன், புஷி ஆனந்த், இவங்க தலைமையில வந்து கட்சி நடந்துட்டு இருக்கோம். விஜய் வந்து எப்பமாவது ஏதாவது சினிமா நடிச்சுட்டு அதுக்கு பிறகு 2029ல பாராளுமன்றம் தேர்தல் வருது இல்லையா, அந்த தேர்தலை வந்து தலையை காட்டுவாப்ல இதே மாதிரி. அப்பப்போ வந்து கருத்து சொல்லிட்டு கண்டதெல்லாம் உளறிட்டு போவாப்ல. இதான் நடக்கும். இதுதான் விஜய் அவர்களுடைய வேலை. மொத்தத்துல மக்களுக்கு என்ன செய்வேன், ஏது செய்வேன், மக்கள் நல்லா இருந்தாலும் சரி, நாசமா போனாலும் சரி, அவருக்கு அது முக்கியமே இல்லை. அவருக்கு வரக்கூடியது வந்தா போதும். அதுதான் அவர் வந்து நினைச்சிட்டு இருக்காரு. வேற நிறைய எல்லாம் ஏமாந்தா இருக்காங்க. விஜய் அவர்களுடைய பின்னாடி போறாங்க இல்லையா தற்கூரிகள் பூரா. தற்கூரிகள். உங்களுக்கு வந்து விஜய் வந்து 2026ல உங்களுக்கு ஆப்பு வைப்பார், சரியா? அப்போ புரியும் உங்களுக்கு. அப்பவும் உங்களுக்கு புரியாது. விஜய் வந்து அப்பவும் நீங்க இந்த தற்கூரிகள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, பரவாயில்ல விஜய் தானே சொன்னாரு, சொல்லிட்டு போறாரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு தான் இவங்க போவாங்க. ஏன்னா இவங்களுக்கு மண்டையில தான் ஒன்றும் கிடையாது. அப்போ இப்படிதான் போயிட்டு இருக்கு. இன்னைக்கு 3வது ஆண்டு தமிழக வெற்றி கழகத்தோட 3வது ஆண்டு விழா இன்னைக்கு சொதப்பிருச்சு. கட்டமண்ணா போயிடுச்சுன்னு தான் சொல்ல முடியும். சரி பாப்போம், அடுத்தால என்ன கூத்துக்களை செய்ய இருக்கிறாங்க இந்த தமிழக வெற்றி கழகம், இந்த தற்கூரிகள் அப்படிங்கிறத பத்தி அடுத்த மாநாடு, அடுத்த கூட்டத்தில் இவங்க என்ன பண்றாங்கன்னு பார்ப்போம். மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.